வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள். நம்ம இந்த வீடியோ பதிவில் நவம்பர் மாதத்தினுடைய 5, 6, 7, 8 ஒரு 4 நாள்களுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ பார்க்கலாம். இந்த கரண்ட் அஃபேர்ஸினுடைய ஃப்ரீ பிடிஎஃப் நம்ம டெலகிராம் சேனல் நம்ம போஸ்ட் பண்ணிடுறோம். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் செய்து கொள்ளலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ்லாம் இருக்குது, பொறுமையாக பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின், 2024ஆம் ஆண்டிற்கான இந்தியாவினுடைய நன்கொடையாளர்களினுடைய பட்டியலில் முதலிடம் பெற்றவர் யார்? ஓகேங்களா? ஸோ ஆண்டுதோறும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹியூரின் இந்தியா அமைப்பு அப்படின்ற ஒரு அமைப்பு வந்துட்டு அந்த ஆண்டில், அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து மார்ச் 31ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தை வந்து கணக்கிட்டு அதில் எவ்வளவு கோடி ரூபாய்கள் வந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிறுவனத்தை சார்ந்தவரும் வந்து செலவு செய்கிறாங்க, நன்கொடைகளாக வழங்குறாங்க அப்படின்றது ஒரு கணக்கிட்டு இந்த பட்டியலை வந்து என்ன பண்ணுறாங்க, வெளியிடுகிறார்கள். அப்போ நம்ம பட்டியல் வெளியிடக்கூடிய அமைப்பு பேர் என்ன? ஹியூரின் இந்தியா அமைப்பு. என்ன அமைப்பு? ஹியூரின் இந்தியா அமைப்பு தான் இதை வெளியிடுகிறார்கள். எத்தனாவது ஆண்டாக சார் இதை வெளியிடுகிறார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 11வது ஆண்டாக இதை வெளியிடுகிறார்கள். இந்த பட்டியல் எத்தனையாவது ஆண்டாக வெளியிடுகிறது? 11வது ஆண்டாக வெளியிடுகிறார்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. அப்போ நம்மளுக்கு இந்த பட்டியலில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய நபர் யார் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். இந்த பட்டியலில் முதலிடத்தில் இருக்கக்கூடியது ஷிவ் நாடார். இந்த ஷிவ் நாடார் அப்படின்றவர் யார் சார் அப்படின்னா, HCL நிறுவனத்தை சார்ந்தவர். ஓகேங்களா? HCL நிறுவனத்தை சார்ந்தவர். இந்த பட்டியலில் தொடர்ந்து 3வது முறையாக இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா முதலிடத்தில் வர்றாரு. ஓகேங்களா? சரி, ஓகே சார். அப்போ இவர் எவ்வளோ வந்துட்டு பணம் வந்து செலவழிச்சிருக்கிறார் ஒரு ஆண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2153 கோடி அளவு. ஓகேங்களா? 2153 கோடி அளவிற்கு ஒரு ஆண்டில் வந்து இவர் செலவு பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கே எவ்வளவு, 5 கோடி ரூபாய்க்கு மேலே இவர் செலவு பண்ணியிருக்கிறார். ஒரு நாளைக்கு ஜஸ்ட் ஒரு 24 ஹவர்ஸில் 5 கோடிக்கு மேலே செலவு பண்ணியிருக்கிறார். ஸோ அந்த அடிப்படையில் இந்த பட்டியலில் முதல் இடத்துல கல்விக்காக இவர் அதிக நன்கொடை கொடுத்துருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ அந்த பட்டியலே பார்த்திங்கன்னா, அதிக நன்கொடை வழங்குவர்களை கௌரவப்படுத்துவதற்காகவும் முன்னிலைப்படுத்துவதற்காக தான் இந்த பட்டியல் என்பது என்ன பண்ணப்படுகிறது, வெளியிடப்படுகிறது. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது, சமுதாய மேம்பாட்டு பணிக்காக மொத்தமாக இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய அனைவரையுமே சேர்த்து எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க? 8783 கோடி. சில பட்டியலில் பார்க்கலாம். இந்த ரோஹிணி நீலகேணி 154 கோடி. இவங்களை எதுக்கு சார் போட்டிருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பெண்கள் பட்டியலில் இந்தியாவினுடைய மொத்த பட்டியல் யாருன்னு கேட்டாங்கன்னா ஷிவ் நாடார் தான். பெண்களாக தனியாக வந்துட்டு குறித்து கேட்டாங்க அப்படின்னா இந்த ரோஹிணி நீலகேணி அவர்கள், இவங்க 154 கோடி வந்து ஒரு ஆண்டில் செலவு பண்ணியிருக்கிறார். இவங்க யார் சார் அப்படின்னா, இன்ஃபோசிஸ் நிறுவனம் இருக்கு இல்லையா, அதனுடைய இணை நிறுவனர். இவங்க யார் அப்படின்னா, இன்ஃபோசிஸ் நிறுவனத்தினுடைய இணை நிறுவனராக இருக்கிறாங்க. இந்த பட்டியலில் மொத்தமாக ஒரு 10 பெண்கள் வந்து இடம் பிடித்திருக்கிறார்கள். இந்த பட்டியலில் மொத்தமாக ஒரு 10 பெண்கள் என்பது இடம் பிடித்திருக்கிறார்கள். ஓகேங்களா? முகேஷ் அம்பானி இவங்கெல்லாம் அந்த பட்டியலில் இருக்கிறாங்க. முகேஷ் அம்பானிலாம் பார்த்திங்கன்னா ஒரு 407 கோடி அளவில் செலவு பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? பஜாஜ், மங்களம் பிர்லா இவங்க எல்லாருமே இந்த பட்டியலில் இடம் பிடித்திருக்கிறார்கள். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, 2024ஆம் ஆண்டு இந்திய நன்கொடையாளர்களினுடைய பட்டியலில் முதலிடம் பிடித்தவருக்கு யார்? ஷிவ் நாடார் அவர்கள். வெளியிடக்கூடிய அமைப்பு என்ன? ஹியூரின் இந்தியா அமைப்பு. இதில் பெண்கள் பிரிவில் ரோஹிணி நீலகேணி அவர்கள் முதலிடத்தில் பிடிச்சிருக்கிறாங்க. ஓகே. 2வது கொஸ்டின், உலகிலேயே முதல் முறையாக 16 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை கொண்டு வர உள்ள நாடு எது? ஓகேங்களா? ஸோ உலகத்திலே முதல் முறையாக ஒரு 16 வயதுகளுக்குட்பட்ட சிறுவர்கள் வந்து சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா. ஓகேங்களா? ஸோ ஆஸ்திரேலியாவில் வந்து இந்த சிறார்கள் வந்து அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய ஃபோனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வன்முறைகள் அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வந்து சொல்லுது. ஓகேங்களா? ஸோ அந்த அவர்கள் பயன்படுத்துவதன் மூலமாக அதுலேருந்து நிறையா விஷயங்களை வந்து கேதர் பண்ணுறாங்க இந்த சமூக ஊடகங்கள்லேருந்து. ஸோ அதன் மூலமாக வன்முறைகள் அதிக அளவில் ஏற்படுவதனுடைய விளைவாக காரணமாக இந்த மாதிரியான ஒரு 16 வயது கீழே இருக்கவங்க ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு புதிய சட்டத்தை வந்து கொண்டு வர முடிவு செய்திருக்கிறார்கள். இன்கேஸ் அவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னா இது இருக்கும். ஓகேங்களா? ஸோ வன்முறைகள் மட்டும் இல்லாமல் பாலியல் குற்றங்கள். ஓகேங்களா? ஸோ பாலியல் குற்றங்களும் பெருகுவதற்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆஸ்திரேலியாவினுடைய பிரதமர் யார் தெரிஞ்சு வச்சுங்க. ஆஸ்திரேலியாவினுடைய பிரதமர் யார்? ஆண்டனி ஆல்பானீஸ் அப்படின்றவங்க தான் அந்த நாட்டினுடைய பிரதமர். ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டது, உலகிலே முதல் முறையாக 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை, ஆஸ்திரேலியா. முக்கியமான வினா சார், பார்த்து வச்சுங்க.
ஓகே, இந்தியா பூட்டான் எல்லையினுடைய முதல் ஒருங்கிணைந்த எல்லைச்சாவடி எங்கே திறக்கப்பட்டிருக்குது? இந்தியா பூட்டான் எல்லையினுடைய முதல் ஒருங்கிணைந்த எல்லைச்சாவடி என்பது எங்கு திறக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா அஸ்ஸாமில் தரங்கா அப்படின்ற இடம். எங்கே? அஸ்ஸாமில் தரங்கா அப்படின்ற இடத்துல வந்து திறக்கப்பட்டிருக்குது ஒருங்கிணைந்த எல்லைச்சாவடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அதாவது செரிங்டோப்கே அப்படின்றவரும் லக்ஷ்மண் ஆச்சாரியா, அதாவது வந்து இந்த செரிங்டோப்கே அப்படின்றவர் யார் அப்படின்னா பூட்டான் இருக்குது இல்லையா, பூட்டானினுடைய பிரதமர் தான் இந்த செரிங்டோப்கே. லக்ஷ்மண் ஆச்சாரியா நம்மளுக்கு பரிச்சயமான நபர் தான். யார்? அஸ்ஸாமினுடைய கவர்னர். ஓகேங்களா? ஸோ அஸ்ஸாமினுடைய கவர்னர். இதை வந்து ஏற்படுத்தியது இந்திய நில துறைமுக ஆணையம். கிட்டத்தட்ட 14.5 ஏக்கர் பரப்பளவில் அஸ்ஸாம் மற்றும் தரங்கா, அஸ்ஸாமில் தரங்கா அப்படின்ற இடத்துல இது வந்து ஸோ ஒருங்கிணைந்த எல்லைச்சாவடி அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நிலம் வழியாக நிலம் வழியாக 2 இடங்களும் வந்து சந்திச்சுக்கக்கூடிய இடம் தான் எல்லைச்சாவடி அப்படின்னு சொல்லிட்டு, ஒருங்கிணைந்த எல்லைச்சாவடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது, வருடாந்திர பயங்கரவாத எதிர்ப்பு மாநாடு எங்கு நடைபெற்றது? எங்கே சார் நடைபெற்றுச்சு? நம்மளுடைய புதுடெல்லியில் தான் வந்து நடைபெற்றிருக்கிறது. ஸோ அமித்ஷா அவர்கள் வந்து பங்கேற்றிருக்காரு. அமித்ஷா என்ன அமைச்சர் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஈஸியான கொஷின் தான். ஓகேங்களா? ஸோ அதாவது அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுடைய காவல்துறை அதிகாரிகள் எல்லாருமே வந்துட்டு கலந்துக்கிட்டாங்க. பயங்கரவாத எதிர்ப்பு முகமை அதிகாரிகள் அவங்களும் வந்து பங்கேற்று கொண்டார்கள். ஓகேங்களா? ஸோ இந்த பயங்கரவாதங்களை குதிர்த்து பயங்கரவாதங்கள் நடைபெறுவதை தடுக்கும் விதமாக இந்த மாநாடு என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி என்ஐஏவால் நடத்தப்படக்கூட இந்தியாவினுடைய பயங்கரவாத எதிர்ப்பு கொள்கைகளை வந்து உத்திகளை வந்து மேலும் வலுப்படுத்தணும் அப்படின்றக்காக தான் இந்த மாநாடு என்பது கண்டக்ட் செஞ்சுருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம தெரிஞ்சுக்கிட்டது எங்கே இந்த மாநாடு கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது புதுடெல்லி. ஓகேங்களா? ஓகே. 5வது கொஸ்டின், செம்மொழி தமிழ் விருது பெற்றவர் யார்? செம்மொழி தமிழ் விருது பெற்றவர் யார் அப்படின்னா ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்துருங்க. மா செல்வராசன் அவர்கள். மா செல்வராசன் சென்னையை சார்ந்த ஒரு நபர். ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து கலைஞர் மு கருணாநிதி இருக்கார் இல்லையா, அவர் செம்மொழி தமிழ் ஆய்வு அறக்கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை வந்து உருவாக்கியிருந்தார். அதில் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து அதில் டெபாசிட் பண்ணி வச்சுருந்தார். அந்த டெபாசிட்லேருந்து வரக்கூடிய வட்டி பணம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த வட்டி பணத்தை எடுத்து ஆண்டுதோறும் இந்த மாதிரி வந்துட்டு இலக்கியத்திலையாக இருக்கட்டும், இல்லை வந்து எழுத்துத்துறைகளாக இருக்கட்டும், இல்லை தமிழ் அறிஞர்களுக்கு வந்து சிறந்து விளங்குவர்களுக்கு ஒரு விருது வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி அந்த அறக்கட்டளை வந்து சொல்லியிருந்தாங்க. என்ன அறக்கட்டளை அப்படின்னா கருணாநிதி செம்மொழி தமிழ் ஆய்வு அறக்கட்டளை. அதன் சார்பில் ஆண்டுதோறும் 10 லட்சம் ரூபா என்ன பண்ணுவாங்க, பரிசு ப்ளஸ் ஒரு அவார்டு வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆண்டு மா செல்வராசன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களால் வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் செம்மொழி ஒரு இது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? கொஸ்டின் கேட்பாங்க. செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் என்பது எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படின்னா 2006. பேப்பரில் எதுவும் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? இவர் வந்து எப்பொழுது பிறந்திருப்பார்? 1946. இதெல்லாம் அந்தளவுக்கு தேவையில்லை, ஜஸ்ட் வந்து இதை மட்டும் தெரிஞ்சுங்க. இவருடைய முக்கியமான நூல்கள் என்ன அப்படின்னா குறுக்கும் நெடுக்கும், இலக்கியத்தில் குறுக்கும் நெடுக்கும், நல்லோர் குறள்கள், இலக்கிய மெல்லுரை அப்படின்றது இவருடைய புகழ்பெற்ற நூல்களாக இருக்கிறது. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது 6வது கொஸ்டின், அமெரிக்காவினுடைய 47வது அதிபர் யார்? அமெரிக்காவினுடைய 47வது அதிபர் யார் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும். யார்? டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். யார்? டொனால்ட் ட்ரம்ப் தான் வந்துட்டு 47வது அதிபராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட இடங்களை, 270 இடங்களில் 200க்கும் மேற்பட்ட இடங்களை இவங்க கைப்பற்றிருக்கிறாங்க. குடியரசுக் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. ஓகேங்களா? என்ன கட்சி? குடியரசுக் கட்சி. ஓகேங்களா? ஸோ அமெரிக்காவில் உங்களுக்கு ஒரு கொஸ்டின், அமெரிக்காவில் எத்தனை கட்சி முறை வந்து நடைமுறையில் இருக்குது அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது 270 இடங்களில் 200 இடங்களுக்கு மேலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னா துணை அதிபராக தற்பொழுது யார் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா ஜேடி வேன்ஸ். யார்? ஜேடி வேன்ஸ். இதை வந்து என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா இவர் 3வது இளவயது துணை அதிபராக இருக்கிறார். ஓகேங்களா? இளவயது துணை அதிபராக இருக்கிறார்கள். அப்புறம் டொனால்ட் ட்ரம்ப்பை எதிர்த்து போட்டியிட்டவர் யார் அப்படின்றது தெரிஞ்சு இந்திய வம்சாவளியை சார்ந்த ஒரு பெண். ஓகேங்களா? நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது ரோ கண்ணா, ராஜா கிருஷ்ணமூர்த்தி, அமி பெரா, பிரமீளா ஜெயபால், சுஹால் சுப்பிரமணியன்,
ஸ்ரீ தானோதர் அப்படின்றவங்களாம் இந்திய வம்சாவளியை சேர்ந்த அமைச்சரவையில் இடம் பெற்றிருக்கிறாங்க. தேர்தல் அப்படின்றது 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும். இது டிஎன்பிசி எக்ஸாமில் ஆல்ரெடி உங்களுக்கு கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். என்ன உங்களுக்கு கன்ஃபியூஸ் வரும் அப்படின்னா, இப்போ இந்தியா போன்ற நாடுகள்லாம் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் என்ன பண்ணுவாங்க, தேர்தல் என்பது கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, நல்லா பார்த்து வச்சுங்க. ஓகேங்களா. ஸோ 2016-20 காலகட்டத்தில் டொனால்டு ட்ரம்ப் இருந்தார். ட்ரம்ப் அப்புறம் தோற்கடிக்கப்பட்டு மறுபடியும் வந்தார். இப்போ மறுபடியுமே ட்ரம்ப் வந்திருக்கார். அமெரிக்காவில் ஒரு சிறப்பம்சம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு நபர் வந்து 2 முறை மட்டும்தான் அமெரிக்காவில் வந்து இந்த மாதிரி அதிபராக இருக்க முடியும். ஓகேங்களா. இப்போ ட்ரம்ப் வந்து 2வது முறையாக அதிபராக மாறிட்டார். அடுத்து அவர் போட்டியிடக்கூட முடியாது அப்படின்ற கான்செப்ட் தான் அங்கே இருக்கும். ஓகேங்களா. ஸோ நம்ம தெரிஞ்சுக்கிட்டது அமெரிக்காவின் 47வது அதிபர் யார்? டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். 7வது கொஸ்டின், 2024ஆம் ஆண்டிற்கான கருட சக்தி 9வது கூட்டு சிறப்பு படை பயிற்சி எந்த 2 நாடுகளுக்கு இடையே நடைபெற்றது? ஓகேங்களா. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஒரு பயிற்சி பார்த்தோம் அப்படின்னா 3 விஷயங்களை வந்து பார்க்கணும். எந்த 2 நாடுகளுக்கு இடைப்பட்டது அப்படின்றது, இந்தியா மற்றும் இந்தோனேஷியாவுக்கு இடைப்பட்டது. எங்கே நடைபெற்றது அப்படின்றத பார்க்கணும். ஜகார்த்தா இந்தோனேஷியாவில் நடைபெற்றிருக்கிறது. அது என்ன விதமான பயிற்சி அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா. இது ஒரு கூட்டு சிறப்பு படை பயிற்சியாக இருக்கிறது. இதில் இந்தியாவை சார்ந்த ஒரு 25 வீரர்கள் வந்து பங்கு பெற்றிருக்கிறார்கள். ஓகேங்களா. எப்போ இது நடக்குது அப்படின்னா, நவம்பர் 1லிருந்து நவம்பர் 12 வரை நடக்குது. நவம்பர் 1 to நவம்பர் 12. எதற்காக இந்த படை பயிற்சி வந்து பண்ணுறாங்க அப்படின்னா, 2 நாடுகளுக்கு இடையான பரஸ்பரமான ஒரு புரிதலை வந்து மேம்படுத்துறது, ஒத்துழைப்பு செய்கிறது மற்றும் 2 நாடுகளுக்கு இடையான நட்புறவை வந்து மேலும் வளர்ப்பதற்காக இந்த சிறப்பு படை பயிற்சி என்பது நடத்தப்படுகிறது. ஓகேங்களா. சரி, ஓகே. 8வது கொஸ்டின், த ஆர்டர் ஆஃப் பிஜு கௌரவ அதிகாரி விருது பெற்றவர் யார்? த ஆர்டர் ஆஃப் பிஜு கௌரவ அதிகாரி விருது பெற்றவர் பண்டிட் ரவிசங்கர் அவங்க. இது பிஜு நாட்டினுடைய ஒரு உயரிய குடிமை விருது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாழும் கலை அறக்கட்டளை வந்து நடத்தி வருபவர். இவருடைய உலகளாவிய பணிகளுக்காக இந்த விருது என்பது இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா தெரிந்து கொள்ள வேண்டும். ஓகேங்களா. 9வது கொஸ்டின், ஸ்மாஷ் என்ற ஏவுகணை எந்த நாட்டில் சோதனை செய்யப்பட்டது? ஸ்மாஷ் என்ற ஏவுகணை எந்த நாட்டில் சோதனை செய்யப்பட்டது அப்படின்னா, எந்த நாட்டில் அப்படின்னா பாகிஸ்தான். ஓகேங்களா. ஸ்மாஷ் என்ற ஏவுகணை சோதனை செய்தது வந்து எங்கே அப்படின்னா பாகிஸ்தான். இது ஒரு பேலிஸ்டிக் ரக ஏவுகணை. பேலிஸ்டிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, எதிர்த்து வரக்கூடிய ஏவுகணையை வழிமறித்து அளிக்கக்கூடியதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பேலிஸ்டிக்ஸ் ரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாகிஸ்தானிலே தயாரிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஓகேங்களா. கிட்டத்தட்ட 350 கிலோமீட்டர் அளவிற்கு சென்று தாக்கக்கூடிய திறன் கொண்டதாக இருக்கிறது. 2 இடங்கள்லேருந்து இதை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து நிலம் வழியாகவாக இருக்கட்டும், இல்லை கடலிலிருந்து ஏவ முடியும். ஸோ 2 இடத்துல வந்து இதை ஏவ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேம்பட்ட வழிகாட்டி அமைப்பு இருக்கிறதாக சொல்கிறார்கள். இதனுடைய சோதனை என்பது தற்பொழுது வெற்றி அடைந்திருக்கிறது. ஓகேங்களா. ஸோ அப்போ ஸ்மாஷ் என்ற ஏவுகணை எந்த நாட்டில் சோதனை செஞ்சுருக்காங்க அப்படின்னா, நமது அண்டை நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஓகேங்களா. ஓகே. 10வது கொஸ்டின், முதலாவது ஆசிய புத்த மத உச்சி மாநாடு எங்கே நடைபெற்றது? முதலாவது ஆசிய புத்த மத உச்சி மாநாடு என்பது புதுடெல்லியில் தான் வந்து நடைபெற்றிருக்கிறது. எப்போ சார் அப்படின்னா 2 நாள்கள் நடைபெற்றுச்சு. நவம்பர் 5, 6. ஸோ 2 நாள்கள் வந்து புத்த மத மாநாடு நடைபெற்றிருக்கிறது. இதில் குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கலந்திருக்கிறார்கள். இந்த புத்த மத இது வந்து எங்கே சார், யார் சார் நடத்துகிறா அப்படின்னா, ஒன்றிய கலாச்சாரத்துறை மற்றும் சர்வதேச பௌத்த கூட்டமைப்பு 2 பேரும் இணைந்து தான் வந்து நடத்துகிறாங்க. சரி, ஓகே சார். இதனுடைய கருப்பொருள் என்ன? ஒரு மாநாடு இல்லை ஏதாவது ஒரு நடந்தாலே ஒரு தீம், கருப்பொருள் என்பதை வச்சுருப்பாங்க. ஆசியாவை வலுப்படுத்துவதில் புத்த தர்மத்தின் பங்கு என்பது கருப்பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக இந்த மாநாடு நடத்தப்படுகிறது அப்படின்னா, ஆசியாவினுடைய கூட்டு மற்றும் உள்ளடக்கிய மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை வந்து கொள்கையாக கொண்டு இது வந்து நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஓகே. அடுத்தது 11வது கொஸ்டின், தந்தை பெரியார் நூலகம் மற்றும் அறிவியல் மையம் கட்டடம் கட்டுவதற்கு எங்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது? தந்தை பெரியார் நூலகம், அறிவியல் மைய கட்டடம் கட்டுவதற்கு எங்கு அடிக்கல் வந்து நாட்டப்பட்டிருக்கிறது அப்படின்றது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர். ஓகே. எப்படி அப்படின்னா, அதாவது கள ஆய்வில் முதல்வர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, உங்களுக்கு தெரியும். அதாவது வந்து என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஒவ்வொரு ஊர்லேயுமே வந்துட்டு அந்த
அரசு திட்டப்பணிகள் இருக்கு இல்லையா, அது சிறப்பாக செயல்படுகிறதா, ஒவ்வொரு அந்த சட்டப்பேரவையில் அறிவிக்கக்கூடிய கோரிக்கையின் போது அறிவிக்கக்கூடிய அனைத்துமே போய் மக்களை சென்றடைகிறதா, அதனுடைய வளர்ச்சி பணிகள் மக்களை சேருகிறதா அப்படின்னு வந்துட்டு தெரிஞ்சிருக்கிறதுக்காக பொதுமக்களை வந்துட்டு நம்மளுடைய முதல்வர் அவர்களை டைரெக்டாக வந்துட்டு சந்திச்சுட்டு பண்ணுவதான் இந்த கள ஆய்வில் முதல்வர் அப்படின்ற ஒரு திட்டம். ஓகேங்களா. ஸோ அதனுடைய இதுவாக கோயமுத்தூர் வந்து அவர் சென்றிருக்கிறார். ஓகேங்களா. ஸோ அதில் தான் வந்து தந்தை பெரியார் நூலகம், அறிவியல் மைய கட்டடத்துக்கு அடிக்கல் வந்து அவர் நாட்டியிருக்கிறாரு. மேலும் பள்ளி கல்வித்துறைக்கு ஒரு 300 கோடி செலவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 150 கோடியில் தகவல் தொழில்நுட்ப கட்டடம் என்பது திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எங்கே அப்படின்னா விளாங்குறிச்சியில். ஓகேங்களா. இதன் மூலமாக ஒரு 3000 பேருக்கு என்னது வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2.94 லட்சம் சதுர அடியில். ஓகேங்களா. ஓகே, இது ஒரு முக்கியமான விஷயம். முதல்வர் படைப்பகம் எங்கு திறக்கப்பட்டிருக்குது? முதல்வர் படைப்பகம் என்பது எங்கு திறக்கப்பட்டிருக்குன்னா சென்னை கொளத்தூர். ஓகேங்களா. இந்த கொளத்தூர் என்பது யாரினுடைய தொகுதி அப்படின்றது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. யாருங்க எம்எல்ஏவாக இருக்கா அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ முதல்வர் படைப்பகம் சென்னை கொளத்தூரில் இருக்குது, திறக்கப்பட்டிருக்கிறது. வட சென்னை. ஓகேங்களா. வட சென்னை அப்படின்ற பகுதி. அதாவது இது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே குறைந்த கட்டணத்தில் இந்த கல்வி மற்றும் பகிர்ந்த பணியிட சேவை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ஒரு 3 தளங்கள் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஒரு 3 தளங்கள் அப்படின்றது இருக்குது. இதில் போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கிறவங்க எல்லாருமே அங்கே பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அவங்க ஒரு டீமாக ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அந்த இடத்த வந்துட்டு நம்ம போயிட்டு ஒர்க் பண்ணிக்கலாம். அதற்கு இலவச வைஃபையும் இருக்குது. என்னது இலவச வைஃபையும் அங்கே கிடைக்கும். ஏசி வசதி இருக்கிறது. போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஆனால் வந்து எவ்வளோ குறைந்த கட்டணம்னா எவ்வளோ சார் அப்படின்னா, அரை நாள் அங்கே வந்து நம்ம படிக்கணும் அப்படின்னா 50 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 1 டே அப்படின்னா 100 ரூபா. அதுவே ஒரு மாதத்திற்கு அப்படின்னா 2500 ரூபாய் அப்படின்ற மாதிரி அந்த தொகை வந்து வைக்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா. ஸோ 3 தளங்கள் என்பது இருக்குது. ஸோ முதல்வர் படைப்பகம் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுங்க. ஒரு குறைந்த கட்டிடத்தில் கல்வி, பகிர்ந்த பணியிட சேவை எல்லாமே கிடச்சிக்கலாம். 2.85 கோடி செலவில் இவர் வந்து இது என்ன பண்ணியிருக்கிறார், திறந்து வைத்திருக்கிறார். ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்தது எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துடலாம். இந்தியாவில் துவங்கப்பட்ட முதல் தேசிய விளையாட்டு அமைப்பு என்பது ஹாக்கி அமைப்பு. ஓகேங்களா. ஸோ 1925 நவம்பர் 7 அது பண்ணுச்சு. எதுக்கு நம்ம இதை பார்க்குறோம், இப்போ கரண்ட் அவேர்ஸ் வந்து நவம்பர் 7 தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதை வந்து நினைவு கூறும் விதமாக ஹாக்கி இந்தியா 100, அதாவது இந்த அமைப்பு தொடங்கப்பட்டு 100 ஆண்டுகள் என்பது ஆயிருக்குது அப்படின்னு தெரிஞ்சுங்க. இது வந்து தலைவராக திலீப் குமார் டெர்கி, ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லி. இதை மட்டும் தெரிஞ்சுங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்தது ஒரு புத்தகம், மவுண்டைன் மேமல் ஆஃப் த வேர்ல்டு என்ற நூலினுடைய ஆசிரியர் யார்? எம்.கே. ரஞ்சித் சிங். மவுண்டைன் மேமல் ஆஃப் த வேர்ல்டு என்ற நூலினுடைய ஆசிரியர் எம்.கே. ரஞ்சித் சிங். இதை வெளியீடு எந்த நிறுவனம் செஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்குயின் ரேண்டம் ஹவுஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு தான் இதை வந்து வெளியீடு செஞ்சுருக்குது. இது வந்து இவர் ஒரு IAS அதிகாரி, ஓய்வு பெற்றவர், இயற்கை ஆர்வலராக இருக்கிறவர். இந்த புத்தகம் பார்த்திங்கன்னா மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய பாதுகாப்புகள் குறித்து இதில் எழுதியிருக்கிறாரு. அதில் மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த எக்கோசிஸ்டம், அதே மாதிரி ஆடுகள், சிறுத்தைகள், டைகர், நிறையா விலங்கினங்களை பற்றி எழுதியிருக்கிறார். ஓகேங்களா. ஸோ அது குறித்த ஒரு புத்தகம் தான் இந்த மவுண்டைன் மேமல் ஆஃப் த வேர்ல்டு. யார்? ரஞ்சித் சிங். அடுத்தது பிரதமரினுடைய வித்யாலட்சுமி திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்குது. என்ன அப்படின்னா, அதாவது வந்து மேற்படிப்பு. ஓகேங்களா. மேற்படிப்பு படிக்கக்கூடிய நபர்களுக்கு கல்விக்கடன், அவ்வளோதான் கான்செப்ட். இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. வித்யாலட்சுமி என்பது என்ன அப்படின்னா கல்விக்கடன். வித்யாலட்சுமி அப்படின்னுடைய பொருள் என்ன அப்படின்னாலே கல்விக்கடன் தான். ஓகேங்களா. ஸோ வித்யாலட்சுமி அப்படின்னு பார்த்தாலே வித்யா லட்சுமி கல்விக்கடன் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ 860 தலை சிறந்த கல்வி நிறுவனங்களில் இந்த உயர்கல்வி மாணவர்களுக்கு வந்து எளிதாக படிக்கணும் அப்படின்ற விதமாக கடன் வழங்கப்படுறாங்க. அதுவும் வந்து பிணையோ எந்த விதமான உத்தரவாத கையொப்பமோ இன்றி கல்வி கடன் வந்து கொடுக்குறாங்க. ஆண்டிற்கு பார்த்திங்க அப்படின்னா 22 லட்சம் மாணவர்களுக்கு வழங்கலாம். அதாவது ஒரு நபருக்கு 8 லட்ச ரூபாயிலிருந்து 10 லட்ச ரூபாய் வரைக்குமே இவங்க கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இதில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதற்காக 3600 கோடி அளவில் ஒதுக்கீடு என்பது செஞ்சுருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ பிரதமரினுடைய வித்யாலட்சுமி திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். அடுத்தது 2036 ஒலிம்பிக் போட்டி. ஓகேங்களா. ஸோ 2036 ஒலிம்பிக் போட்டி நடைபெற போகிறது. அதற்கான விருப்ப கடிதம் என்பது இந்தியா வழங்கியிருக்குது. அதாவது எங்கள் நாட்டில் ஒலிம்பிக்கை வந்து நடத்துறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒலிம்பிக் கமிட்டியிட்ட விருப்ப கடிதம் இந்தியா
கொடுத்துருக்குது சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டிகிட்ட. இதே மாதிரி சவுதி அரேபியா, துருக்கி, கத்தார் போன்ற நாடுகளும் விருப்ப கடிதம் கொடுத்துருக்குறாங்க. அவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க யாருக்கு கொடுக்கணும் அப்படின்றது. ஓகேங்களா? சரி, ஓகே. பிரேசிலியன் கிராண்ட் ஃப்ரீ கார் பந்தயம் முதலிடத்தை வந்து மேக்ஸ் வெஸ்டாபன் அவர்கள் வந்து பெற்றிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட மொத்தமாக ஒரு ஆண்டில் 24 சுற்றுகள் அப்படின்ற மாதிரி நடைபெறும். ஒவ்வொரு சுற்றுக்குமே ஒரு புள்ளிகள் என்பது வழங்கப்படும். அந்த புள்ளிகளை டோட்டல் பண்ணி 24ஆவது சுற்றில் போட்டியாளர் வெற்றியாளர் அறிவிப்பாங்க. ஒவ்வொரு சுற்றுக்குமே அதே மாதிரி வெற்றியாளர் அறிவிப்பாங்க. ஆனால் அந்த சுற்றினுடைய வெற்றியாளர் வந்து கடைசி வெற்றியாளர் ஆக முடியாது. இந்த 24 சுற்றினுடைய கடைசியில் யார் அதிக புள்ளி வச்சுருக்காங்களோ அவங்க தான். ஓகேங்களா? இந்த மேக்ஸ் வெஸ்டாபனுக்கு நடப்பு சீசனில் இது ஒரு 8வது வெற்றியாக ஒரு பதிவு செஞ்சுருக்கிறார். ஓகேங்களா? அடுத்தது ரித்திமான் சஹா அப்படின்ற ஒரு ஓய்வு. இந்திய கிரிக்கெட் அணியினுடைய விக்கெட் கீப்பர், பேட்டர் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஒரு மால்டோவாவினுடைய புதிய அதிபராக மாயாசந்து, மால்டோவாவினுடைய புதிய அதிபராக மாயாசந்துன்னு சில இதில் கொடுத்துருக்குறாங்க. சில இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா மையா சாண்டு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஆப்ஷன்ஸ் எது வருதோ அதுக்கு தெரிஞ்சு பார்த்துங்க. 54%லேருந்து 55% அளவிற்கு ஒரு வாக்குகளை பெற்றிருக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு முன்னாள் சோவியத் யூனியனுடைய உறுப்பு நாடு தான் இந்த மால்டோவா அப்படின்றது. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது சில முக்கிய தினங்கள். உலக சுனாமி விழிப்புணர்வு தினம் என்பது நவம்பர் 5. ஓகேங்களா? உலக சுனாமி விழிப்புணர்வு தினம் என்பது நவம்பர் 5. நம்மளுக்கு சுனாமி என்பது ஒரு பெரிய தாக்கத்தை வந்து தமிழகத்தில் ஏற்படுத்தி நம்ம யாருமே மறந்துருக்க மாட்டோம். ஓகேங்களா? 2004 டிசம்பர் 26ஆம் தேதியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுனாமி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஏற்பட்டுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த சுனாமியை வந்து பல மக்கள் வந்து உயிரிழந்தாங்க. கிட்டத்தட்ட சுனாமி 14 நாடுகளை வந்து தாக்கத்திற்குள்ளாக்கிட்டது, பாதித்தது அப்படின்னு சொல்லலாம். லட்சக்கணக்கான மக்கள் இறந்து கூட போனாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு இந்த விழிப்புணர்வு தினம் என்பது சுனாமி குறித்த ஆபத்தில் இருக்கக்கூடிய நாடுகளை வந்து வெளியேற்றும். இப்போ சுனாமி வருது அப்படின்னா அந்த ஆபத்து கட்டத்தில் அந்த சுனாமியால் பாதிக்கக்கூடிய நாடுகளை முன்கூட்டியே அந்த நாடுகளிலிருந்து வெளியேற்றும் விதமாகவும் சுனாமி எச்சரிக்கை அறிகுறிகளை வந்து அங்கீகரிப்பது மற்றும் உயரமான இடங்களுக்கு மக்களை வந்து கடத்துவது, மக்களுக்கு குறித்து இந்த சுனாமி குறித்த விழிப்புணர்வை பரப்புவது தான் இந்த தினத்தினுடைய ஒரு முக்கியமான தீம். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது சுற்றுச்சூழல் சுரண்டலுக்கு எதிரான தினம் என்பது நவம்பர் 6. ஓகேங்களா? சுற்றுச்சூழலை வந்து பாதிப்படுத்தக்கூடாது. இப்போ மலைகள் இருக்குது அப்படின்னா மலைகளை வந்து சுரண்டுதல் பண்ணி அதில் வீடு கட்டுறதாக இருக்கட்டும், மண் அரிப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து சுற்றுச்சூழலை மேக்ஸிமம் வந்து சுரண்டல் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றக்காகத்தான் எதிரான இந்த தினம். ஓகேங்களா? சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் வச்சுங்க. கருப்பொருள் ப்ரொடெக்ட் த என்விரான்மெண்ட் இன் ஆர்ம்டு கான்ஃப்ளிக்ட்ஸ் அப்படின்றது. ஓகே. அடுத்தது தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் என்பது நவம்பர் 7. தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் என்பது நவம்பர் 7. நம்மளுக்கு தெரியும் மேரி கியூரி பிறந்த தினத்தை முன்னிட்டு தான் இந்த புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் என்பது என்ன பண்ணுது, அனுசரிக்கப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ இந்த தினத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புற்றுநோயினுடைய அபாயங்களாக இருக்கட்டும், இந்த புற்றுநோயை வந்து முன்கூட்டியே கண்டறிதல், அதற்கான சாத்தியமான தடுப்பு நடவடிக்கைகள்லாம் என்ன இருக்கிறது, இது பற்றிய ஒரு புரிதலை, விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்துவதற்காக இந்த தினம் என்பது அனுசரிக்கப்படுகிறது. மேரி கியூரி அப்படின்றவங்க யார் என்பதை நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. அடுத்தது பச்சிளம் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் நவம்பர் 7. பச்சிளம் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் நவம்பர் 7. அதாவது இந்த பச்சிளம் குழந்தைகள் வந்து விரைவில் என்ன அப்படின்னா ஊட்டச்சத்து குறைபாடாலேயோ இல்லை பல்வேறு நோய்களை சீக்கிரம் அஃபெக்ட் ஆயிரும். ஸோ அவர்களை வந்து பாதுகாக்கும் விதமாக அவர்களுடைய குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து கிடைக்கணும், அவர்களுடைய ஊட்டச்சத்து குறைபாடை சரி செய்யணும், அவர்களுக்கான சுகாதாரம், சுற்றுச்சூழல் நிலைகளை வந்து மேம்படுத்தணும். இந்த மாதிரி பல்வேறு காரணிகள்லேருந்து பாதிக்கப்படாமல் எல்லாமே பண்ணணும். ஓகேங்களா? இதற்காக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த பச்சிளம் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் என்பது என்ன பண்ணப்படுகிறது, அனுசரிக்கப்படுகிறது. ஓகேங்களா? அடுத்தது உலக நகர திட்டமிடல் தினம் என்பது நவம்பர் 8. உலக நகர திட்டமிடல் தினம் நவம்பர் 8. நகர திட்டமிடல் மனிதன் வாழ்க்கையை வந்து மேம்படுத்துது. இந்த நகர திட்டமிடல் அப்படின்னா சிந்துவெளி நாகரிக காலகட்டத்திலே இருந்தே இந்த திட்டமிடல், நகர திட்டமிடல் என்பது இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ ப்ராப்பராக வந்து நகரத்தை வந்து நம்ம திட்டமிட்டு கட்டணும் அப்படின்னா எல்லா வசதிகளுமே ஏற்படும். இந்த மாதிரி வந்து இப்போ ஃப்ளோட்டு இதெல்லாம் வரும்போது இப்போ சரியாக திட்டமிடுதல் இல்லைனால தான் வெள்ளத்தில் பாதிக்கப்படுகிறது நிறையா சிட்டிஸ்லாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி திட்டமிடுதல் என்பது மிக அவசியமான ஒன்று. அது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த தினம் என்பது கொண்டாடப்படுகிறது. அடுத்தது தமிழ் அகராதியல் தினம் என்பது
நவம்பர் 8 நம்ம வீரமாமுனிவர் இருக்கார் இல்லையா? ஸோ வீரமாமுனிவர் தேம்பாவணி எழுதியிருப்பார் இல்லையா? அவர் உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா? ஸோ இத்தாலியிலேருந்து வந்தவர் தான் வீரமாமுனிவர் ஓகேங்களா? அவர் வந்து இத்தாலியிலேருந்து வந்திருப்பார். இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி என்பது வீரமாமுனிவனுடைய இயற்பெயர். இவருடைய காலகட்டம் 1680 1747 ஓகேங்களா? எப்போ தமிழகம் வந்திருப்பார் அப்படின்னா 1710 தமிழகம் வந்து இவர் வந்திருக்கிறார் ஓகேங்களா? இவரை சுவடி தேடும் சாமியார் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஓகேங்களா? ஸோ இவரினுடைய நினைவாகத்தான் தமிழ் அகராதியல் தினம் என்பது கொண்டாடப்படுகிறது ஓகேங்களா? ஸோ இன்னொரு தினம் வந்து மிஸ் ஆயிடுச்சு, அதை எழுதிக்கங்க. உலக கதிரியக்க தினம் என்பது நவம்பர் 8 ஓகேங்களா? இதற்கோட தீம் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேடியோகிராஃபர்ஸ் சீயிங் தி அன்சீன். எதற்கு இந்த தினத்தை வந்துட்டு குறிப்பாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ரான்ஜென்ட் இருக்கார் இல்லையா? ரான்ஜென்ட் அவர்கள் அவங்க நவம்பர் 8 தான் இந்த எக்ஸ்ரே இருக்கு இல்லையா? எக்ஸ்ரேயை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ அதனுடைய நினைவாக எப்போ கண்டுபிடிச்சார் ரான்ஜென்ட் வந்து எப்போ கண்டுபிடிச்சிருப்பார் எக்ஸ்ரே அப்படின்னா 1895 ஓகேங்களா? ஸோ இதில் 2007 தான் இந்த தினம் என்பது 895 அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனால் இப்படி கதிரியக்க தினமாக கொண்டாடணும் அப்படின்னு 2007 முதல் தான் வந்து இதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த கதிரியக்கவியல் குறித்த விழிப்புணர்வை பற்றி அனைவருக்குமே வெளிப்படுத்துவதற்காக தான் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது ஓகேங்களா? ஸோ இதோட வந்து இந்த நாள்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். அடுத்தடுத்த வகுப்புகளில் சந்திக்கலாம். தேங்க்யூ.